நமஸ்காரம். நம்மளுடைய கோயில் பயணத்தில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய கோயில் தில்லை காளி. ரகசிய உண்மை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள், வாழ்த்துக்கள். அடியார்கள் வாழ, ரங்கன் நகர் வாழ, சிடகோப்பந்தன் தமிழ் நூல் வாழ, கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ, மனவாள மாமுனியே இன்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே. அதி அற்புதங்களையும் பிரம்மாண்டங்களையும் உள்ளடக்கிய கோயில் தில்லைக்காளி. அது யாரெல்லாம் போய் அம்பாளை சேவிச்சிருக்கீங்களோ எல்லாருக்கும் நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கும். நான் சொல்கிற அந்த வார்த்தை அதி அற்புதங்கள் பிரம்மாண்டங்கள்ன்றது முழுக்க முழுக்க பொருந்திய இடம் அப்படின்னா அது வந்து தில்லைக்காளி தான். உக்ரமான, நம்ம ஜெனரலாக காளி அப்படின்னு சொன்னாலே உக்ரமான தெய்வம், இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். ஆனால் பட் இன்றைக்கும் ஒரு காளி உக்ரமாக இருக்கா இன்றைக்கும் அப்படின்னா அது வந்து தில்லை காளிக்கு மட்டுமே பொருந்தும். நம்ம ஜென்ரலாக நம்ம ஜோதிடர்கள் போய் நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா யாருக்காவது வந்து 8ஆம் அதிபதியுடைய திசையோ இல்லை 8ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்துடைய திசையோ நடக்கிறது அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப கடினமான ஒரு பீரியட் இருக்கும் லைஃப்பில். 6க்குரியவனும் அதே தான், 8க்குரியவனும் அதே தான். பட் 8க்குரியவன் ஏன்னா அஷ்டமாதிபதி அந்த தசை நடக்கும் பொழுது, இல்லை அந்த பாவத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரகத்துடைய தசை நடக்கும்பொழுது, சுப கிரகங்கள் பார்க்காத பொழுது நிச்சயமாக ஒரு டஃப்பான பீரியடை எதிர்கொள்ள வரும். அந்த சமயத்தில் ஜோதிடர்கள் பொதுவாக சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, உக்ரமான தெய்வங்களை வழிபடுறது விசேஷம். இல்லை ராகு தசை நடக்கிறது அப்படின்னா நிச்சயமாக காளியுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். ராகுவோ கேதுவோ அதற்கு நடக்கிறது அப்படின்னா அவசியம் வந்து அம்பாள், காளி அம்பாளை வழிபடுறது ரொம்ப விஷயம். இந்த கோயிலுடைய வரலாறு அப்படின்னு சொல்லணும்னா, தில்லை காளியுடைய வரலாறு அப்படின்னா, சிவபெருமான் பார்வதி தேவியை சபிச்சு நீ காளியாக உருவெடுத்து உன்னுடைய நாட்களை கழிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிடுவார். ஏன்னா தேவர்களையும் அசுபர்கள்கிட்ட இருந்து தேவர்களை காத்து கொள்ளணும் அப்படின்னா உன்னுடைய இந்த அவதாரம் ரொம்ப முக்கியமானது, அதை நீ வந்து அவசியம் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்லுவார். இந்த தில்லை வனத்தில் போய் காளி அதாவது பராசக்தி பார்வதி தேவி அங்கேயே போய் தவம் பண்ணுறான். ரொம்ப நீண்ட நெடிய தவம். காளி எப்படியாவது ஈஸ்வரனுடைய மனதை மாற்ற வேண்டும், அவர் கூறிய அந்த சாபத்திலிருந்து விடுபட்டு இந்த உலகத்தை காக்கும் பார்வதி தேவியாக அருள் பெற்று திரும்ப பாவிக்க வேண்டும், அருள் புரிய வேண்டும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த தில்லை வனத்தில் போய் தவத்தை மேற்கொள்கிறார். தேவர்களும் முனிவர்களும் காத்தருள வேண்டும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட சிவன் சொன்ன அந்த வார்த்தைக்கு கட்டுப்பட்டு பார்வதி தேவி காளியாக உருவெடுத்து தவம் புரியும் பொழுது நாட்கள் செல்கிறது. ஆனால் காளிக்கு உக்ரம் இன்னும் குறையவில்லை. அவர் நினைக்கிற ஒரே விஷயம், நம்ம ஈஸ்வரனோட போய் இணைஞ்சிடணும், அதுக்கு அவர் செவி சாய்க்கணும் அப்படின்றது. ஆனால் இருவர்களுக்கும் ஒரு போட்டி அப்படின்றது உருவாக்கப்படுகிறது. நடனத்தில் யார் சிறந்தவர், நடராஜரா இல்லை பார்வதி தேவியா காளியா அப்படின்றது. நடராஜர் தன்னுடைய தாண்டவத்தை ஆட ஆரம்பிக்கிறார். அதற்கு சிறிதும் சளைக்காமல் பார்வதி தேவியும் ஆடுகிறார். ஒரு கட்டத்தில் காளி சொல்கிறார், நான் இந்த போட்டியில் நான் கிடையாது, யாராக நீர் தோற்றாலும் நான் தோற்றாலும் ஊர் எல்லைக்கு தான் போய் அமர்ந்து நம்ம ஊரை காக்க வேண்டும் அப்படின்றது ஒரு போட்டியின் தீர்வாக அமைகிறது. அதை ஒப்புக்கொண்டு சிவன் தன்னுடைய காதில் அணிந்திருந்த குண்டலத்தை கீழே போட்டு தன்னுடைய காலாலே கூத்தவ தாண்டவம் ஆடி அதை மாட்டுகிறாள். இந்த விஷயத்தை அங்கே இருக்குகின்ற
சபையில் அமர்ந்திருக்கின்ற முனிவர்கள், தேவர்கள் இருக்கிறதால் இந்த கூத்த தாண்டவத்தை ஆட முடியாத ஒரு சூழ்நிலைக்கு பார்வதி தேவி, அதாவது காளியாக உருவெடுத்த பார்வதி தேவி செய்ய முடியாத காரணத்தால் தோற்று விடுகிறாள். தோற்று ஒப்புக்கொண்டு அவள் ஊரின் எல்லைக்கே, இந்த கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க அப்படின்னா சிதம்பரத்தில் கரெக்டாக வடகிழக்கு மூலையில் ஊருடைய எல்லையில் தான் காளியுடைய கோயில் அமைஞ்சிருக்கும். தான் போட்டியில் தோற்றதால் சொன்ன வாக்கை தவறாமல் காப்பாற்றி ஊர் எல்லைக்கு போய் இன்றைக்கும் ஊரை காப்பாற்றா உக்ர தெய்வமாகவே இன்றைக்கும் இருக்கிறா அப்படின்னா அது வந்து தில்லை காளி தான். நல்ல விஷயம் தெரிஞ்சவங்க, அதாவது அரசாங்கத்தில் பெரிய பொறுப்பில் இருக்கிறவர்கள், பெரிய கோடீஸ்வரர்கள் இன்றைக்கும் சிதம்பரம் நடராஜரை பார்க்கறதுக்கு முன்னாடி காளியை சேவிக்காமல் போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு காளியை சேவிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் தான் தில்லை நடராஜரையே சேவிக்கிறது வழக்கம். அந்த அந்த ஒரு சூட்சமும் தெரிஞ்சவர்கள் நிறைய பேர் உண்டு. இந்த கோயில் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா இந்த கோயிலுக்கு பலிபீடம் மட்டும்தான் இருக்கும், கொடிமரம் கிடையாது. இது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு சூட்சமும். இந்த கோயிலில் அம்பாளுக்கு இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அபிஷேகம் அப்படின்றது வந்து ஜலத்தால் கிடையாது. அதாவது தில்லை காளி தேவிக்கு ஜலத்தால் அபிஷேகமே கிடையாது. உக்ரமாக இருக்கிறதால் நல்லெண்ணெய், தைல காப்பு விசேஷமாக இந்த அம்பாளுக்கு உண்டு. தைல காப்பு உண்டு. வெள்ளை வஸ்திரம் தான் சாத்துறது வழக்கம். இந்த வெள்ளை வஸ்திரம் சாத்தி முழுமையாக குங்குமார்ச்சனை உண்டு. அந்த குங்குமத்தை போட்டு உடம்பு முழுவதையுமே அலங்காரம் பண்ணி வெறும் கண்களை மட்டும் காட்சிப்படுத்தி வச்சுருப்பான். நீங்கள் ஜென்ரலாக காளி கோயில், அதாவது தில்லை காளி கோயில் போகிறீங்க அப்படின்னா காளி உக்ரமாக இருக்கிறதால் பிரம்மர் வேண்டி விரும்பி காளியிடம் முறையிட்டு சாந்த சுரூபியாக இருக்க வேண்டும் என்பதற்காக 4 முகத்தோடு இந்த இடத்துல மட்டும்தான் காளி மேற்கு நோக்கி காட்சியளிப்பாள். 4 முகத்தோடு காட்சியளிக்கின்ற காளி பிரம்மஸ்வரூபினியா மேற்கு நோக்கி இருப்பாள். ஆனால் தில்லை உக்ரமாக இருக்கின்ற காளி கிழக்கு நோக்கி காட்சியளிப்பாள். அந்த காளிக்கு மட்டும்தான் நான் சொன்ன அபிஷேகங்கள் உண்டு. அதாவது நல்லெண்ணெய் காப்பும், அதோட வெள்ளை வஸ்திரமும், அதே போல் குங்கும அர்ச்சனையோடு குங்குமங்களை நிரப்பி வெறும் கண்களை மட்டும் காட்சிப்படுத்தி அழகாக காட்சி தருவாள் காளி. அந்த காளி கிழக்கு நோக்கி இருப்பாள் கோயிலுடைய ஒரு மூலையில் இருந்து. அந்த காளிக்கு தான் நீங்கள் வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு தவறான திசையோ தவறான புத்தியோ நடக்கிறது அப்படின்னா தசா புத்தியில் ஜோதிடப்படி கெட்ட நேரம் இருக்கிறது, உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க, இல்லை உங்களுடைய ஜோதிட வல்லுநர்கள் சொல்கிறாங்க அப்படின்னும்போது நிச்சயமாக காளியை நீங்கள் தரிசிக்கணும் அப்படின்னா ராகு காலத்தில் தரிசிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். இப்போது ஒரு 3 முக்கியமான விஷயங்கள் நான் சொல்கிறேன். யாருக்காவது தற்கொலை எண்ணம் இருக்குது அப்படின்னா உங்கள் குடும்பத்தினரோ இல்லை வீட்டில் யாருக்காவது தெரிஞ்சவர்களுக்கு நண்பர்களுக்கு இருக்குது அப்படின்னா தில்லை காளியை வெள்ளிக்கிழமையில் வழிபடுறது, அதுவும் 10-12 ராகு காலத்தில் வழிபடுறது, நான் சொன்ன இந்த அபிஷேகத்தோடு குங்கும அலங்காரத்தோடு நல்லெண்ணெய் அபிஷேகத்தோடு வெள்ளை வஸ்திரத்தோடு நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னும்போது நிச்சயமாக அந்த எண்ணங்கள்லேருந்து நீங்கள் விட்டு விலகி இருப்பீங்க. எப்பயுமே ஒரு சண்டை சச்சரவாக இருக்குது வாழ்க்கை, குடும்பத்தில் கணவன் மனைவியுடைய சண்டை பெருசாக இருக்குது, பிள்ளைகளோடு ஒரு சுமூகமான ஒரு அந்யோன்யம் இல்லை அப்படின்னும் பட்சத்தில் செவ்வாய்க்கிழமையில் அம்பாளை ராகு காலத்தில், அதாவது காளி அம்பாளை நீங்கள் வழிபடுறது, தில்லை காளியை வழிபடுறது ரொம்ப விசேஷமான ஒரு தீர்வை உங்களுக்கு கொடுக்கும். அதே போல் ஞாயிற்றுக்கிழமைகளில் நீங்கள் ராகு காலத்தில் 4:30-6 டைமில் வழிபடுறீங்க அப்படின்னா இந்த ஆக்சிடென்ட்ஸு விபத்துகளிலிருந்து உங்களை தற்பாதுகாப்பு கொள்ள வேண்டும் என்றால் அடிக்கடி வீட்டில் வந்து சின்ன சின்ன அடிப்படுறது, காலில் அடி
எக்கச்சக்கமாக படுறது பசங்களுக்கு, எங்கே வெளில போயிட்டு வந்தாலும் விழுந்துடுறாங்க அப்படின்னு ஒரு விஷயங்கள் உங்கள் வீட்டில் அடிக்கடி நடக்கிறது அப்படின்னா, ஞாயிற்றுக்கிழமையில் வருகின்ற ராகு காலத்தில் தில்லைக்காளியை நான் சொன்ன மாதிரி இந்த அபிஷேகத்தோடு நீங்கள் வழிபடுறீங்க அப்படின்னும்பொழுது நிச்சயமாக தில்லைக்காளி உங்களை அவசியம் பாதுகாத்து கொள்வாள். ரொம்ப ரொம்ப சிறப்பான கோயில். சிதம்பரம் போகிறீங்க அப்படின்னா நிச்சயமாக காளியை முதல் தரிசனம் தில்லை காளிக்கே இருக்கணும். அவங்கள சேவிச்சுட்டு அங்கேருந்து நீங்கள் சிதம்பரம் நரசிம்மரை சிதம்பரம் நடராஜரை சேவிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். உங்களால் முடியும் அப்படின்னும் பொழுது எலுமிச்சம்பழம் மாலை கோர்த்து இந்த 3 நாட்களில் நான் சொன்ன இந்த செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ அல்லது ஞாயிற்றுக்கிழமைகள்லையோ காளிக்கு நீங்கள் எலுமிச்சம்பழம் மாழையை நீங்கள் உங்கள் கையாலேயே கோர்த்து, இந்த எலுமிச்சம்பழம் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக செலக்ட் பண்ணணும். எந்த ஒரு மஞ்சள் புள்ளியோ வெள்ளை புள்ளியோ இல்லாமல், கரும்புள்ளிகள் இல்லாமல், நல்ல அதுவும் பச்சையாக இருக்கக்கூடாது, மஞ்சளாக இருக்கணும். அந்த எலுமிச்சம்பழங்களை எடுத்து நீங்கள் மாலையாக கோர்த்து அம்பாளுக்கு சாத்துறீங்க அப்படின்னும்போது நீங்கள் எதிர்பார்க்குற நல்ல விஷயங்கள் ரொம்ப சட்டுன்னு வந்து நிறைவேறும். தடங்கல்கள், தாமதங்கள், இடையூறுகள், சஞ்சலங்கள் எல்லாவற்றிலும் இருந்து தில்லைக்காளி ஒவ்வொருவரையும் காத்தருள்வாள் என்பது ஒரு நிதர்சனமான உண்மை. நன்றி. ஆழ்வார் ஆச்சாரியன் எம்பெருமானார் ஜி திருடிலே சரணம். ஆண்டாள் பி சொக்கலிங்கம் திருடிலே சரணம் சரணம் சரணம்.